பிரியமானவர்களே, நம்மை எதிர்க்கும் மக்களின் கூட்டத்தின் நடுவில் நாம் தனித்து நின்றாலும் ஆண்டவரின் அன்பும் கரிசனையும் கவனிப்பும் குறையாமல் நமக்கு பலன் தருகின்றதை நாம் காண முடிகிறது. ஆகவே நாம் சூழ்நிலைகளை பார்த்து கலங்கக்கூடாது என்று நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆகவே இந்த நாளுக்குரிய வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேவானின் அர்ப்பணிப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் ஆண்டவரின் காட்சியை கண்டேன் என்றதும் அவர்களுக்கு ஒரு நிமிடம் சிந்தித்து மனந்திரும்ப டைம் இருந்தது. ஆனால் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எல்லாரும் ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து கல்லெறிந்தனர். ஆகவே ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை அவர்கள் மனந்திரும்புவதற்கு கொடுத்திருந்தும் அவர்கள் அதை நழுவ விட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆகவே சில நேரங்களிலே தீமையான காரியங்களை செய்வதற்காக அநேக மக்கள் கூடிக்கொள்வார்கள். அந்த நல்லவர்கள் ஒருவராக நிற்பார்கள் என்று நாம் காண முடிகிறது. 59ஆம் 60ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேவானின் ஜெபத்தை நாம் காண்கிறோம். அந்த ஸ்தேவான் ஜெபிக்கும் பொழுது தன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவியும் என்று அவன் கேட்கவில்லை. என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபித்தது நம்பிக்கையை உறுதி செய்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த ஒரு மோசமான சூழலிலும் நாமும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என் ஆவியை காத்து கொள்ளும் என்று ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவனை கொலை செய்யும் மக்களுக்காக ஜெபிக்கையில் அவர்களை அழியும் என்றோ அவர்களை சபியும் என்றோ ஒன்றுமில்லாமல் ஆக்கும் என்றோ அவன் கேளாமல் அவர்களின் பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று அவர்கள் செய்த குற்றங்களை மன்னிக்கின்றான். ஆண்டவரிடத்திலையும் ஜெபிக்கின்றான். அவனுடைய உள்ளத்திலே அவன் அவர்களை மன்னித்து ஜெபித்ததினால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் இல்லாமல் லகுவாகவும் அன்பு நிறைந்ததாகவும் இருந்தது என்று நாம் காண முடிகிறது. கசப்புணர்வும் பகைமையுணர்வும் வெறுப்புணர்வும் அவனிடம் அந்த கடைசி மரண நேரத்தில் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய முடிவு மிகவும் அமைதியானதாக இருந்தது. ஆகவே நம்முடைய வாழ்நாட்களில் யாரை நாம் மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னிக்கும் பொழுது நமது வாழ்விலே ஒரு சந்தோஷமும் அமைதியும் காணப்படும். பிரியமானவர்களே, ஜெபிக்கும் போது நம்மை துன்பப்படுத்துகின்றவர்களுக்காக, கேடு செய்பவர்கள், நம்மை அழிக்க நினைப்பவருக்காக நாம் முதலில் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் பிறருக்கு மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வை முற்றிலுமாக உமது கரத்தில் அர்ப்பணிக்க எனக்கு உதவி செய்யும் பிதாவே. ஆமேன்.